பிரேசில் நாட்டைச் சார்ந்த பெண் மாடல் ஒருவரின் பெயரில் 22 போலி வாக்குகள் மூலம் ஹரியானாவில் நடைபெற்ற தேர்தலில் மோசடி நடந்துள்ளது. ராகுல் காந்தி பரபரப்பாக குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. இந்த புகைப்படத்தில் இருக்கிற பெண் தான் பிரேசிலைச் சேர்ந்த மாடல் அழகி. இந்த மாடல் அழகியின் புகைப்படத்தை பயன்படுத்தி தான் ஒரு தொகுதியில் 10 வாக்குச்சாவடி மையங்களில் இருந்து சீமா, சரஸ்வதி, விமலா என வெவ்வேறு பெயர்களில் 22 வாக்குகளை செலுத்தியிருக்கிறாங்க என்று ஆதாரபூர்வமாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பிரேசில் மாடலான லாரிசா, இந்தியாவில் என்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி மோசடி செய்கிறீங்களா? என்னை இந்தியனாக காட்டி மக்களை ஏமாற்றுகிறார்கள். இது பைத்தியக்காரத்தனம். நாம் எந்த உலகத்தில் வாழ்கிறோம்? வாக்காளர் பட்டியலில் 22 முறை இடம்பெற்ற தனது பழைய படத்தால் அதிர்ச்சி அடைந்த பிரேசிலிய மாடலான லாரிசா கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இன்னைக்கு டெல்லியில் வாக்கு திருட்டு தொடர்பாக ராகுல் காந்தி அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறாரு. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களைப் போல ஹரியானாவிலும் வாக்கு திருடப்பட்டுள்ளது. இதனால தான் காங்கிரஸ் அங்கு ஜெயிக்க முடியல என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டுகிறார். பிரேசில் பெண் மாடல் பெயரில் போலி வாக்குகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. ஹரியானா தேர்தலில் 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் முறைகேடுகளை புரிந்து ஜென்னிஜெட் வாக்காளர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் ஹரியானாவில் பிரேசில் பெண் மாடல் படம் பல பெயர்களில் வாக்காளர் பட்டியலில் இருந்தது என்றும் பெண் மாடல் போட்டாவை வைத்து பல வாக்காளர்களை உருவாக்கியுள்ளார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். ஒரு போட்டாவை வச்சு ஒரே தொகுதியில் 100 வாக்குகள் திருடப்பட்டுள்ளதாக இதன் மூலம் குற்றம் சாட்ட வச்சிருக்கிறாரு. இப்படி போலியான வாக்காளர்களை உருவாக்கி வாக்கு செலுத்துறதுனால தான் காங்கிரஸ் இதுவரைக்கும் ஜெயிக்க முடியல அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு.